வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, திருமணம் முடிந்து ஒரே வருடத்தில் இறந்து போன கணவர். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் சீரியலில் நடிக்க வந்த ஸ்ருதி. எந்த தொடரில் தெரியுமா? வெளியான தகவல். வாங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் சின்னத்திரை சீரியலில் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா என்ட்ரி கொடுத்து வராங்க. தகவல் இப்போது இணையதளத்துல வைரலாகி வருது. சின்னத்திரை ரசிகர்கள் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இவங்க 1993ஆம் ஆண்டு கோயம்புத்தூர்ல பிறந்தாங்க. இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தாங்க. இயக்குனர் திருமுருகன் இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட் கொடுத்த தொடர்தான் நாதஸ்வரம். இந்த சீரியல்ல நடித்தது மூலம் சண்முகப்பிரியா அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றாங்க. ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடர் திருமுருகன் எழுதி இயக்கி நடித்து வந்தார். இந்த தொடர்ல பல நடித்திருந்தாங்க. குடும்ப உறவுகளை கதையாக மையமாக கொண்ட இந்த தொடர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த தொடரில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் ஸ்ருதி என்கிற சண்முகப்பிரியா. இவங்க நாதஸ்வர சீரியல் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமாகி இருந்தாங்க. அந்த தொடருக்கு பின்பு பொன்னூஞ்சல், கல்யாண பரிசு, வாணிராணி, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு போன்ற பல சீரியல்ல நடித்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற சீரியல் நடிகையாக இப்போது வரைக்கும் இருந்து வராங்க. அதே போல் இவங்க ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க தனுஷ் நடிப்பில் வெளியான கொடி திரைப்படத்துக்கு கூட நடிச்சிருக்காங்க. கடைசியாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருந்த பாரதி கண்ணம்மா தொடர்ல ஸ்ருதி நடித்திருந்தாங்க. இந்த தொடர்ல பாரதியின் அக்காவாக நடித்திருந்தாங்க. அதற்கு பின்பு மீடியாவில் இருந்து விலகி இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க எப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வராங்க. இந்த நிலையில தன் அடிக்கடி எடுக்கும் புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருந்தாங்க. இவருக்கு வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மீடியாவில் இருந்து விலகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் என்ற அரவிந்த் சேகர் என்பவரை திருமணம் செய்ய இருப்பதாக சொல்லப்பட்டாங்க. இவர்களுடைய நிச்சயதார்த்தம் குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் எளிமையாக நடந்து முடிந்தது. அதன் பின்பு இவருடைய திருமணம் நடந்தது. இதன் திருமணம் வரவேற்பில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டாங்க. திருமணமாகி அரவிந்த், ஸ்ருதி, சண்முகப்பிரியா இருவருமே சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, திடீரென அரவிந்த் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். இதனால் ஸ்ருதி மனம் உடைந்து போயிட்டாங்க. ஸ்ருதி சண்முகப்பிரியாவின் கனவு மறைவர் சீரியல் உலகையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. ரசிகர்கள் பலருமே ஸ்ருதிக்கு ஆறுதல் சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில கணவர் இறப்பிற்கு பின்பு ஸ்ருதி புதியதாக நடிக்க இருக்கும் சீரியல் குறித்து தகவல் தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது. அதாவது சன் தொலைக்காட்சியில் சஞ்சீவ் மற்றும் ஸ்ருதி நடிக்கும் லட்சுமி தொடரில் ஸ்ருதி சண்முகப்பிரியா நடிக்கிறாங்களாம். தற்போது அதற்கான புகைப்படங்களையும் தான் சோசியல் மீடியாவில் ஸ்ருதி அவங்க பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் அவருடைய மனம் உறுதி பாராட்டி வாழ்த்துக்கள் கூறி வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.